நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் உரிய வித்யாபுத்திரன் பிஆர் ராஜா பழுத்தொன்று பேசுகிறேன். ஸ்ரீ மாத்திரை நமக. இதனுடைய 916வது வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம இறைவனே பார்வதிக்கு உபதேசம் பண்ண மாதிரி நிறையா இருக்குது. அதே மாதிரி முருகப்பெருமான் சிவபெருமானுக்கு உபதேசம் பண்ண மாதிரி இருக்குது. அந்த மாதிரி ஸ்தலங்கள் தமிழ்நாட்டில் நிறையா இடத்துல இருக்குது. ஸோ எந்த தெய்வத்துக்கு உபதேசம் பண்ணிந்து அப்படின்றத பார்க்க போகிறோம். அந்தந்த ஸ்தலத்தோட பேரும் சொல்ல போகிறோம். ஸோ அதை தெரிஞ்சுட்டு நம்ம போனால் நம்ம அந்த வழிபடத்துக்கு வசதியாக இருக்கும். அந்த ஊரில் போய் சும்மா நம்ம சில பேர் அவசர அவசரமாக உருவாக்குவோம். பஸ்ஸில் இறங்குவா, ட்ரெயினில் இறங்குவா, இதை பார்த்துட்டு கருவறையை நோக்கி போயிடுவா. தவிர பிரதர்ஷனம் கூட பண்ண மாட்டான். ஒரு கோவில் உள்ளே நுழைஞ்ச சிவாலயத்தை உள்ளே நுழைஞ்சால கொடிமரத்தை அண்டு விழுந்து நமஸ்காரம் பண்ணிவிட்டு பிரகாரத்தெல்லாம் சுற்றிட்டு கடைசியில் தான் கருவறைக்கு போகணுன்னு இருக்குது. வெளிப்பிரகாரம் முதலை சுற்றிடணும், சுற்றி தான் உள்ளே நுழையணும்னு இருக்குது. சோமசூத்திர பிரவேசம் பிரதோஷத்தை நேரத்தை பண்ணுறது இப்படி சுற்றி அந்த அந்த கோமுகம் வரைக்கும் போயிட்டு திருப்பி ரிட்டர்ன் ஆகி திருப்பி இங்கே இது வரைக்கும் வரணும். நந்திகேஸ்வரை தாண்டி இந்த பக்கம் வரணும். ஸோ அதுக்கு இந்த சோமசூத்திர பிரதர்ஷனம் அது வேறு. ஜென்ரலாக ஒரு சிவாலயத்தை உள்ளே நுழையும் போது அந்த பலிபீடம், கொடிமரம் அங்கெல்லாம் நமஸ்காரம் பண்ணிவிட்டு பிரதட்சணம் தான் நம்ம அப்புறமா கடைசியில் உள்ளே போகிறோம் இருக்க சாஸ்திரங்களை. ஸோ இப்போ ஒவ்வொரு கோவிலாக பார்க்க போகிறோம். இந்த கோவில் என்னென்ன இருக்குது ரொம்ப டீட்டெயிலாக போகல. நான் இந்த ஜஸ்ட் ஐ வாண்ட் டு மென்ஷன் மாதிரி பரமேஸ்வரன் எங்கெங்கே யார் யாருக்கு உபதேசம் பண்ணியிருக்கார், வேறு மகரிஷிகள் யாருக்கு உபதேசம் பண்ணியிருக்கா, இந்த மாதிரி இதை பார்க்க போகிறோம். இது விவேக் சரபேஸ் எனக்கு அனுப்பிச்சார். இறைவனிடம் இறைவன் உபதேசம் பெற்ற முக்கிய திருத்தலங்களும் உபதேசித்த இறைவனும் உபதேசம் பெற்ற இறைவனை பற்றி பார்க்க போகிறோம். நற்றுணையாவது நமச்சிவாயமே சொல்கிறோம் இல்லையா, நற்றுணையாவது அண்ணாமலையாரையும் போட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஓமாம்புலியூர் தட்சிணாமூர்த்தி உமாதேவிக்கு பிரணவப்பொழு உபதேசித்தது. ஓமாம்புலியூரில் ஸ்டார்ட் ஆகுது. முதல் கோவில் தட்சிணாமூர்த்தி உமாதேவிக்கு உபதேசம் பண்ண இடம். அடுத்து உத்தரகோச மங்கை பார்வதிக்கு இறைவன் வேதாந்த மொழியின் ரகசியங்களை உபதேசித்தல். இது உத்தரகோச மங்கையில் மங்கை பிறந்த நல்லூர்னு சொல்லியிருக்கு. இன்னம்பர் அகத்தியர் வழிபாட்டு இலக்கண உபதேசம் பெற்றது இறைவன்கிட்ட. அது நான்காவது திருவுசாத்தனம் ராமர் சேது அணை கட்டுவதற்கு இந்த தலத்து இறைவனிடம் மந்திர உபதேசம் பெற்றார். திருவுச்சாத்தானம் அது. அடுத்து ஆலங்குடி சுந்தரர் தட்சிணாமூர்த்தியை வழிபட்டு பஞ்சாட்ச உபதேசம் பெற்றார். மற்றும் ஆதிசங்கரர் குரு பகவானை தரிசித்து மகா வாக்கிய உபதேசம் பெற்றார் ஆலங்குடியில். திருவான்மியூர் நம்ம சென்னையிலே இருக்குது. அகத்தியருக்கு மூலிகை வைத்தியம் பற்றி உபதேசம் அருளியது. நற்றுணையாவது அண்ணாமலையாரேன்னு முடிச்சிருக்காங்க. ஸோ அங்கே மருந்தீஸ்வரர் திரிபுர சுந்தரி அம்பாள். இங்கே அகத்தியருக்கு மூலிகையை பற்றி சொல்லித்தரார் இறைவன். திருவாவடுதுறை ஆதீனம் இருக்காங்க. ஹரிக்கும் அந்தணர்களுக்கும் சிவஞான உபதேசம் செய்தல் மற்றும் போகர் முதலிய நவகோடி சித்தர்களுக்கு அஷ்டமா சித்திகள் அருது. நவகோடி சித்தர்கள் 9 கோடி பேருக்கு அசித்தர்கள். 15 சித்தர் சொல்கிறோமா நம்ம. மொத்த சித்த புருஷர்கள் நவகோடி சித்தர்கள்னு சொல்லியிருக்கு. இதுவே மகா மந்திரங்களே மூல மந்திரம் சொல்லும்போது சப்தகோடி மகா மந்திரம்னு இருக்கு. மந்திர மகார்ணவம், மந்திர மகோததி, இந்த நூல்கள்லாம் சப்தகோடி 7 கோடி மந்திரங்களுக்கு சொல்லப்படுறது. அதே மாதிரி சித்த புருஷர்கள் நவகோடி பேர் இருக்கா. அதுவும் தெரிஞ்சுக்கணும் நம்ம. ஸோ நவகோடி சித்தர்களுக்கு அஷ்டமா சித்திகள் அருளியது. சிதம்பரம் பைரவர் பிரம்ம தத்துவத்தை உபதேசித்தல். அது திருப்புவாளியூர் 9வது. நுண்முனிவர் 70 பேருக்கு பரஜான உபதேசம் பண்ணிந்து. அது 10. திருமங்கலம் சௌமணி முனிவருக்கு சாமவேதம் உபதேசித்தல். பரமேஸ்வரன் தான் பண்ணுறது. திருக்கழுக்குன்றம் சனகர் முதலிய முனிவருக்கு சாமவேத உபதேசம் பண்ணுறது. திருக்கழுக்குன்றத்தில் செங்கல்பட்டை போகிற வெளியில் இருக்கலையா திருக்கழுக்குன்றம், அங்கே சனகர் முதலிய சனகரம் சனகர், சனந்தனர், சனாதனர், சரத்குமாரர் 4 பேர் அவளுக்கு உபதேசம் பண்ணுறார்.
திருமயிலை 1000 முனிவர்கள் அறநெறிகளை அறிவுரையாக பெற்றது மயிலாப்பூர் கபாலீஸ்வரர். செய்யாறு திருவோத்தூர்னு பேர், தளம் பேர். வேதம் பற்றி கருப்பொருள் பற்றி தபசுகள் பல பேருக்கு அருளுரை. செய்யாறு திருவோத்தூர்ன்ற பேர். வேதபுரீஸ்வரன் பேர் ஈஸ்வரன். பாலகுஜாம்பிகேன்னு பேர் அம்பாள் பேர். இளமுலை நாயகின்னு பேர். திருவெண்காடு அதாவது புதன் கஷேத்திரம். நான்முகன் குருமூர்த்தியிடம் ஞானோபதேசம் பெற்றது. அம்பாள் பிரம்மனுக்கு பிரம்ம வித்தியை உபதேசித்ததால் பிரம்ம வித்யாம்பிகை என்று பெயர். பிரம்மனுக்கு அம்பாள் உபதேசம் பண்றார் இங்க. அடுத்து 15 திருப்பனந்தாள். அம்பாள் சுவாமிகளிடம் ஞானோபதேசம் பெற்றது. இங்கே ஜஸ்ட் ஒரு இது டிவியேட் பண்ணுறான, அதாவது 5 ஸ்தலங்களும் சொல்லியிருக்கு. பனம்பர ஸ்தல விஷயமாக இருக்கிறது. திருப்பனந்தாள் அதில் ஒன்று. திருக்கடவூர் 16 பிரம்மன் ஞானோபதேசம் பெற்றது. அது திருவானைக்காவல் அம்பிகை ஞானோபதேசம் பெற்றது. அடுத்தது 18 மயிலாடுதுறை, அதை மாயூரம் சொல்கிறோம் இல்லையா, குரு பகவானிடம் நந்தி உபதேசம் பெற்றது. அடுத்தது திருவாவடுதுறை அகத்திய முனிவருக்கு பஞ்சாட்சரம் உபதேசமான இடம் அது. இங்கே திருவாவடுதுறை. விருத்தாச்சலம் இறப்பவருக்கு இறைவன் அவ்வுயிரை தன் தொடை மீது கடத்தி மந்திர உபதேசம் மற்றும் இறைவி தன் முந்தானையால் விசிறி விடுதல். இங்கே இந்த இது குமாரசுவாமின்ற ஒரு ராஜாவாக இருந்து நாட்டெல்லாம் தொடர்ந்து இங்கே வரார். அங்கேயே மயக்கம் போட்டு விடுறார் மலை மேலே. அப்போ அம்பாள் வந்து ஓடிந்து தங்க வெட்டில் சாதம் போட்டு அவருக்கு தன் புடவை தடப்பால் இது பண்ணி அவர் அங்கேயே குமாரசாமி மடம் ஒரு ஸ்தாபிச்சு அங்கேயே ஐக்கியமாகிறார் அவர். திருப்பரந்துரை ஆவுடையார் கோவில். மாணிக்க வாசருக்கு குருத்த மரத்தடி உபதேசம் ஆயிருக்கு. உத்தரமாயூரம் ஸ்ரீ மேதா தட்சிணாமூர்த்தி ரிஷபதேவரின் கர்ப்பம் அடக்கி உபதேசம் செய்வது. காஞ்சி சப்த ரிஷிகளுக்கு உபதேசம் செய்தது. திருப்புறம்பயம் சனகாதி முனிவர்களுக்கு தர்மோபதேசம் செய்தது. விளநகர் அருள்வித்தன் என்னும் மறையவருக்கு ஞானோபதேசம் செய்த இடம். திருத்துருத்தி சிவன் பிரம்மச்சாரிய வேதத்தை தாமே சொன்னது. சிவன் பிரம்மச்சாரியாய் இருந்து வேதத்தை தாமே சொன்னது திருத்துருத்தியில். கரூர் இறைவன் இறந்தவர்களை உயிர்ப்பிக்கும் மந்திரத்தை சுக்கர பகவானுக்கு, அதாவது சஞ்சீவினி மந்திரம் சொல்லுவாத, அது உபதேசம் பண்ணுறார். திருவோத்தூர் இதான் செய்யார் தான். ஈசன் தேவர்களுக்கு முனிவர்களுக்கு வேதத்தை உபதேசித்தல். ஒரு இடத்த செய்யா சொல்லிருக்கான். திருவோத்தூர் 2 1 தான். எங்கும் நீக்கமலை நிறைந்திருக்கும் மகிழங்காக்கும் அண்ணாமலையாரே போற்றி போற்றி, உன் ஆழ்ந்த கருணையை பெற என்ன தம்ம செய்தவனும் முடிக்கிறார். சிவாய நம சிவாய நம சிவாய நம. ஸோ இந்த மாதிரி இவ்வளோ ஸ்தலங்கள் இருக்குது. இதுக்கு முத்தாய்ப்பாக இது வந்து சொல்லக்கூடியது கண் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டு. கண் இல்லாமல் நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. கண்ணுக்கு உண்டான ஈஸ்வரன் கோவில் 2-3 கோவில் சொல்லப்படுறது. இங்கே வந்து விழுப்புரம் பக்கத்தில் நேத்திர துவாரகேஸ்வரன் பேர், முத்தாம்பிகைனோ பேர் அம்பாள் பேர். நேத்திர துவாரகேஸ்வரர் அது வந்து சூரிய பூஜை பண்ண இடம். அது சுற்றி அப்படியே எல்லாம் வரிசையாக பிள்ளையெல்லாம் அரைச்சி சுற்றி அப்புறம் ஈஸ்வரன் மேலே வந்து விடும். பங்குனி மாதம் நடக்கிறது. ஸோ அங்கே வந்து கண்ணோய் ஈஸ்வரன் பேரை நேத்திர துவாரகேஸ்வரனை பாருங்க. அது அதே மாதிரி இன்னொரு இடம் என்னென்னா நேத்திரபதீஸ்வரன் ஒரு ஊர். தஞ்சை மாவட்டம் ஒரத்தூருக்கும் மேகலத்தூருக்கும் இடையில் செம்பியன் கலரியில் அமைந்துள்ளது அருள்மிகு நேத்திரபதீஸ்வரர். ஒவ்வொரு மாதமும் 3ஆம் பிறை நாளன்று ஈஸ்வரருக்கு தசாமணி தைல காப்பிட்டு சாம்பிராணி தூபதீபம் காட்டி அத்திப்பழ நிவேதம் செய்தால் கண் தொடர்பான அனைத்து பிரச்சனைக்கும் விமோசனம் கிடைக்கும் சொல்லிருக்கு. கல்லணைக்கு கீழே சற்றே உள்ளடங்கிய கிராமம் செம்பியன் களரி. ஒரு காலத்தில் வரலாற்று புகழ் பெற்றிருந்த இந்த ஊரில் தான் சோழ அரசரின் சில நிர்வாக அலுவல்கள் மேற்கொள்ளப்பட்டன. அந்த சமயம் அரசின் நிர்வாக
இதை அருள்மிகு காமாட்சி அம்மன் உடனடி நேத்திரபதீஸ்வரர் கோவில் என்று சொல்வார்கள். கருவறை மூலவர் லிங்க வடிவில் கிழக்கு நோக்கியும் அம்பாள் காமாட்சி அம்மன் தெற்கு நோக்கியும் அமைந்துள்ளனர். கோவிலின் எதிரமல் வீடுகள் அமைந்திருக்க 3 புறங்களிலும் பசுமை போர்த்திய வயல்கள் கண்ணுக்கு விருந்தாக இருக்கின்றன. கோவிலின் நுழைவாயிலில் நந்தி, கருவறைக்கு வலப்புறம் விநாயகரும் இடதுபுறம் சிவசுப்பிரமணியரும் வீற்றிருக்கின்றனர். பிரகார கோஷ்டத்தில் நர்த்தன விநாயகர், தட்சிணாமூர்த்தி, அண்ணாமலையார், பிரம்மா, ருத்ரதுர்கை ஆகிய அருள் பாலிக்கின்றனர். தனி சந்நிதியில் சண்டிகேஸ்வரர் வீட்டிருக்கிறார். சலவிருஷம், வில்வ மரத்தினையில் நாகர் சிலைகள் அமைந்துள்ளன. ஒவ்வொரு மாதமும் அமாவாசையை அடுத்து வருகின்ற 3ஆம் பிறை நாளன்று அந்தியும் இரவும் சந்திக்கின்ற பொழுதில் மூலவர் நேத்திரபதீஸ்வரருக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெறுகின்றன. அந்த சமயம் கண் பார்வை தொடர்பான நோய்களோடு வரும் பக்தர்களின் குறைபாட்டினை களைந்து அருளுகிறார் இறைவன். 3ஆம் பிறை அன்று மூலவருக்கு தசாவளி தைலம் காப்பிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெறுகின்றன. அது என்ன தசாவளி தைலம்? நீலி பிருங்காதி, பொன்னாங்கண்ணி, கரிசலாங்கண்ணி, மருதாணி, செம்பருத்தி, தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், இலுப்பை எண்ணெய், விளக்கெண்ணெய், வேப்பெண்ணெய் ஆகிய 10 வித பொருட்கள் அதனதன் சரிவிகத்தில் கலந்து உருவாகிய தசாவணி தைலம். இந்த தசாவணி தைல காப்பே மூலவருக்கு சாத்தப்படுகிறது. பிரார்த்தனைக்காக மூலவருக்கு தைல காப்பீட்ட விரும்புவோருக்கு இந்த தைல காப்பியை கோவில் நிர்வாகமே ஏற்பாடு செய்து தருகிறது. அன்று மாலை இரவுக்கு விழும் சமயம் வானில் 3ஆம் பிறை தெரிய தொடங்கும் நேரம் பக்தர்கள் கோவிலின் கருவறை பின்புறம் உள்ள பிரகாரத்தில் சூழ்ந்தின்று வானத்தையே பார்க்கின்றனர். வானில் மெல்லிய கீட்டாக தெரியும் 3ஆம் பிறையை பார்க்கறது வசதி. 3ஆம் பிறையின் அளவு பக்தர்கள் சூழ்ந்து நின்று 3ஆம் பிறையினை தரிசித்து வணங்குகின்றனர். அதன் பின்னே மூலவர் நேத்திரபதீசுக்கு தீபாராதனை தொடங்குகின்றனர். அமாவாசையை கழித்து 3ஆம் பிறை நாளில் இரவு 6:30 மணிக்கு மேல் 7:10க்குள் 3ஆம் பிறை தெரிய தொடங்கிவிடும். மழை நாட்கள் மற்றும் கருமேகம் சூழ்ந்த நாட்களில் 3ஆம் பிறை தெரிய வாய்ப்பு கிடையாது. அப்படி மேற்குறிப்பிட்ட நேரத்தை கணக்கில் கொண்டு கோவிலில் 3ஆம் பிறை வழிபாடு நடத்தப்படுகிறது. அந்த நேரத்தில் அத்திப்பழம் தான் நைவேத்தியம் பண்றார். வழிபாட்டுக்கு பின் மூலவரின் மீது சாத்தப்படும் தசாவணி தைலத்துக்கு பக்தர்களுக்கு பிரசாதமாக தரப்படுகிறது. இது கண் பார்வையின் குறைபாடுகளை போக்குகிறது. பக்தர்கள் இதனை உச்சந்தலையிலும் இமைகள் மீதும் பூசிக்கொள்கின்றனர். இது கண்களுக்கு குளிர்ச்சியை தந்து பார்வைத்திறனை அதிகரிக்கிறது. கண்ணோய் பாதிப்பிற்கு ஆளானவர்கள் தொடர்ந்து 3ஆம் பிறையின் வழிபாட்டினை பங்கேற்று தசாவணி தைல காப்பை உபயோகப்படுத்தி கண் தொடர்பான பிரச்சனைகளிலிருந்து விடுபடுகின்றனர். அமைவிடம் கல்லணைக்கு கிழக்கே 14 கிலோமீட்டர், திருக்காட்டுப்பள்ளியிலிருந்து 12 கிலோமீட்டர், பூதலூரிலிருந்து 12 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இந்த கோவில். இதை சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன். இவர் தான் அவர் நேத்திரபதீஸ்வரர். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.